Hello friends, welcome to Healthy Samaiyal Vlog. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சன்னா மசாலா தான் செய்ய போறேங்க. சீக்கிரமா செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு pan வெச்சுக்கோங்க. அதுல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து அதை ஓரளவுக்கு சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, தோல்லாம் சீவிட்டு இஞ்சியை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்க, ஓரளவுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகணுங்க. ஆனால் வெங்காயத்தோட கலர் அப்படியே இருக்கணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி, ஒரு பெரிய தக்காளி ஓரளவுக்கு சைஸ் கட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துருங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். இதையும் அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மெத்தடில் செய்யுங்க, ஹோட்டலுக்கே போக மாட்டீங்க, அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ கரம் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேகட்டுங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த மசாலாவோட நல்லா சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதை அரைச்சிக்கின்னு வந்துடலாங்க. நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கின்னு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைப்படணும். இப்போ இது ஓரமாக வச்சுலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 கீரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இது கூடவே தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி விட்டுட்டோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது. ஓரளவுக்கு வதக்கி விட்டு ஒரு கொதி வரட்டுங்க. வந்த உடனே இப்போ நம்ம சென்னாவை இது கூட சேர்த்துடலாம். மூக்கடலை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மூக்கடலையை இது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுடலாங்க. அந்த மாதிரி மேஷ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் கிரேவியாக வரும். அந்த மூக்கடலையும் அந்த மசாலாவும் நல்லா சேர்ந்துருக்கும். வாசனையாக இருக்குது பாருங்கள், நல்ல மணமாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம அரைக்கிற இது மட்டும்தான் வேலையே. பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா வந்துடுச்சு பாருங்கள். அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. எவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட்டோம் பாருங்கள் நம்ம சன்னா மசாலா. இந்த டைப்பில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் 2-3 விதமாக செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்க்கலான்னு தான் இப்படி செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது கொத்தமல்லி தூவிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கலாங்க. ஒரு 1/2 லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.